அந்த எனர்ஜியை கொடுக்கறதுக்கு பேர் தான் சித்தம்னு சொல்கிறோம். சித்தங்கிறது நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டு. சப்கான்ஷியஸ் மைண்டு தான் நம்முடைய இயல்பு, நம்முடைய கேரக்டர். அங்கேருந்து தான் நமக்கு வேண்டிய சக்திகள், நம்ம எனர்ஜியெல்லாம் அங்கேருந்து தான் சப்ளை ஆகும். புத்தி என்ன முடிவு எடுக்கோ அதுக்கு தகுந்த எமோஷனை கொடுக்குற வேலையை தான் சித்தம் பார்க்குது. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஏற்காடில் ஒரு ஞான முகாம் மே மாதம் நடத்துவோம். அது ஒரு சம்மர் ரிசார்ட். அதை ஏழைகளுடைய ஊட்டின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே ஒரு தடவை ஒரு சம்மர் ரிசார்ட்டை நம்ம முகாம் வச்சுக்கிட்டோன்னா அந்த முகாம் சாக்கில் எல்லாருமே ஒரு சம்மர் ரிசார்ட்டில் ஒரு 2-3 நாள் தங்கியிருந்து போட்டுமேங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாருக்குமே ஏற்பட்டது. மே மாதம் 1ஆம் தேதி 1, 2, 3 ஞான முகாம் வச்சுருக்குறோம். நீங்கள் வாய்ப்புள்ளவங்க எல்லாமே கலந்துக்கிடுங்க. கான்சியஸ் மைண்டுனா என்ன, டோட்டல் மைண்டுனா என்னங்கிற ஒரு கான்செப்டை நம்ம பார்க்கணும். கான்சியஸ் மைண்டுன்னு சொன்னால் உணர்மனம், டோட்டல் மைண்டுன்னு சொன்னால் முழு மனம். உணர்மனம்னா என்ன, முழு மனம்னா என்னங்கிறத பார்க்கணும். இப்போ உதாரணமாக ஒரு பெரிய மரம் இருக்குது. அந்த மரத்தில் நாம் ஏறணும், உயரம் வரைக்கும் போகணும். இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் மரத்தில் ஏறி பழக்கமே கிடையாது. ஏதோ ஒரு அவசியம் ஏறித்தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஏறித்தான் ஆகணும். இப்போ நம்ம ஏறும்பொழுது நம்ம மனநிலை எப்படி இருக்கும்? என்னடா இங்கே இப்படி மாட்டிக்கிட்டோமே, எங்கேயாவது சரிக்கு விழுந்துருவோமோ, கை கால் முறிஞ்சு போயிருமோ, இந்த கிளை முறிஞ்சிருமோ, அந்த இது முடிஞ்சிருமோன்னு சொல்லி பயந்துக்கிட்டே ஏறுறோம். விழுந்துருவோமோன்னு பயப்படுறோம். இப்படி விழுந்துருவோமோ அப்படி விழுந்துருவோமோன்னு சொல்லி பயந்துக்கிட்டே ஏறுறோம். ஒரு பாதி மரத்தை தாண்டியாச்சு. இப்போ ஒரு கிளை முறிஞ்சு நம்ம கீழே விழுறோம். உண்மையிலே நம்ம பயந்துகிட்டே தான் ஏறணும். விழுந்துருவோம்னு பயந்துகிட்டே ஏறணும். உண்மையில ஆக்சுவலாகவே விழுறோம். இப்போ விழும்போது உங்களுக்கு பயம் இருக்குமா? விழலை, ஆனால் விழுந்துருவோமோன்னு பயப்பட்டுட்டு இருக்கீங்க. உண்மையிலே விழுந்துக்கிட்டு இருக்கீங்க. உண்மையிலே விழுந்துக்கிட்டு இருக்கும்போது பயம் இருக்குமா? யாருக்குமே பயம் இருக்காது. இப்போ இந்த விழும்போது அங்கே டோட்டல் மைண்டு வேலை செய்யுது. அங்கே இந்த மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடிய மனம் இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஏறிட்டு இருக்கும் பொழுது நம்ம மனசு புலம்பிக்கிட்டே இருக்கும். இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கும். இப்படி நமக்கு 2 மனம் இருக்குது. புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மனமும் இருக்குது, செயலோட செயலாக இணைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனமும் இருக்குது. அந்த செயலோட செயலாக இணைஞ்சிக்கிட்டு இருக்கிற மனசை டோட்டல் மைண்டுன்னு சொல்கிறோம். அங்கே இந்த மாதிரி புலம்புற வேலையெல்லாம் இருக்காது. அங்கே என்ன உண்டோ அதை மட்டும்தான், செயல் மட்டும்தான் இருக்கும். அப்படி செயலோட செயலாக இணையக்கூடிய ஒரு டோட்டல் மைண்டுன்ட்டு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்கக்கூடிய மனசு, 2 மனசு நம்மகிட்ட இருக்குது. இப்போ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மனம்ங்கிறது நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்லுன்னு சொன்னால் அந்தக்கரணம்னு சொல்லி அதுக்கு பேர் கொடுக்குது. நம்ம புறக்கரணம்ங்கிறது கை கால் மூக்கு கண் மூக்கு செவியெல்லாம் புறக்கரணம், வெளி உறுப்புகள், வெளி வேலை செய்கிறதுக்கான வெளி உறுப்புகள், வெளி வேலை செய்கிறதுக்கான கருவிகள், வெளிப்படையாக தெரியக்கூடிய கருவிகள். கை கால் கண் மூக்கு செவியெல்லாம் வெளிப்படையாக நமக்கு தெரியக்கூடிய கருவிகள். இந்த மனம்ங்கிறது வெளியே தெரியாத ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு கருவி. வெளியே தெரியாமல் வேலை செய்யக்கூடிய இந்த கருவியை தான் அந்தக்கரணம்னு சொல்கிறாங்க. அகக்கரணம் இதெல்லாம் புறக்கரணம், அது அகக்கரணம். அந்தக்கரணம்னு அகக்கரணம்னு இருக்கும். அகக்கருவி. இந்த அந்தக்கரணங்கிறது 4 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. அது என்னன்னு சொன்னால் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு 4ஆக பிரிக்கிறாங்க. அது அந்த காலத்திலே பிரித்து வச்சுட்டாங்க. ஆனால் உண்மையிலே என்னென்னு சொன்னால் நம்ம மனசை பற்றி நமக்கே தெரியும். நம்ம மனசு எப்படி செயல்படுதுங்கிறது நம்ம மனசே தெரியும். அது அவங்க 4 பார்ட்டாக பிரித்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேர் ஒரு சாஸ்திர ரீதியாக சொன்ன உடனே ஏதோ ஒரு பிரம்மாண்டம் மாதிரி தருது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. மனம்னா என்ன, புத்தின்னா என்ன, சித்தம்னா என்ன, அகங்காரம்னா என்ன, அது ஏதோ ஒரு மாதிரி சாஸ்திர ரீதியான பேருன்னு உடனே ஏதோ நமக்கு தெரியாதெல்லாம் எதையோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களே அந்த மாதிரி தோணுது. ஆனால் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் நம்ம நடைமுறை வாழ்க்கையோடு இணைச்சி பார்க்கும்பொழுது ஒரு சாதாரண விஷயமாயிரும். மனம்னா என்ன, புத்தினா என்ன, சித்தம்னா என்ன, அகங்காரம்னா என்ன,
ஏன்னா அவங்க வந்து நிறைய அந்த டெக்னிக்கலாக அவங்க வந்து சாஸ்திர ரீதியாக நல்லாமோ வேதாந்தங்கள்னு சொல்லி நடத்திக்கிட்டு இருப்பாங்க. நம்ம அதில் போய் அது பெரிய கடல் மாதிரி இருக்கும். அங்கே போய் உட்காந்தோன்னா நம்மளால் மூழ்கி போயிடும். ஆனால் நம்ம நடைமுறை வாழ்க்கையோடு இணைஞ்சதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம நடைமுறை வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்டது. அதனால் நம்ம நடைமுறை வாழ்க்கையோடு சம்மந்தப்படுத்தி அதை என்னென்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ மனம்னா என்ன? இப்போ நாம் வந்து ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறோம். நமக்கு லீவ் அதிகமாக கிடைக்காது. சனி ஞாயிறு மட்டும்தான் லீவு. ஒரு தடவை என்னென்னு சொன்னால் நிறைய ஃபெஸ்டிவல்லாம் வருது. அந்த ஃபெஸ்டிவலோட சனி ஞாயிறு 2 சனி ஞாயிறு இடையில் ஃபெஸ்டிவல் எல்லாம் சேர்ந்து ஒரு 10 நாள் லீவு நமக்கு டோட்டலாக கிடைக்குது. அப்போ நம்ம வந்து ஒரு பெரிய பிளான் பண்ணுறோம். நம்ம ஒரு பெரிய டூர் போகலான்னு சொல்லி அப்போ நம்ம மனசு சொல்லுது, அப்படி ஒரு டூர் போகலாம், இப்படி டூர் போகலான்னு சொல்லுது. அதே மனசு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நமக்கு இப்படி ஒரு டூர் கிடைக்கிறதுக்கு, இப்படி ஒரு லீவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம வீட்டில் கொஞ்சம் நிறைய வேலைகள் பாய்க்கிருக்கு. இந்த லீவை பயன்படுத்தி இந்த வீட்டில் உள்ள வேலைகள்லாம் பார்த்துடலாம், வேலை ஆட்களெல்லாம் வச்சு வேலையெல்லாம் முடிச்சிடலான்னு சொல்லி மனசு இன்னொரு மனசு சொல்லுது. இன்னொரு மனசு என்ன சொல்லுன்னு சொன்னால், நம்ம கிராமத்தில் நம்ம சொத்துக்கள்லாம் அங்கே இருக்குது, நம்ம அங்கே போய் ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம போய் எல்லாத்தையும் பார்த்து ஒரு விசிட் கொடுத்துட்டு வந்துடலாம், சொந்தக்காரங்களையும் பார்த்துட்டு வந்துடலான்னுட்டு சொல்லி மனசு இன்னொரு சஜஷன் சொல்லுது. இப்படி நிறைய சஜஷன் அடுக்கடுக்காக சொல்கிற பகுதிக்கு பேர் தான் மனசுன்னு பேர். நிறைய சஜஷனை சொல்லும். இதாக ஒன்றை மட்டும் சொல்லாது, நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கும். இதை செய்யலாங்க, அதை செய்யலாங்க, எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லும். அது அப்படி பல விஷயத்தையும் சொல்லக்கூடிய ஒரு சஜஸ்டிவ் பார்ட்டு தான் வந்து மனம். இப்போ எல்லாத்தையும் சொன்னாலும் நம்ம எல்லாத்தையும் நிறைவேற்ற முடியாது. அதில் எதையாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து அதை மட்டும்தான் செயல்படுத்த முடியும், எல்லாத்தையும் செய்ய முடியாது. அப்போ அதில் எதையாவது ஒன்றை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பேர் புத்தின்னு சொல்கிறது. புத்தி அல்லது அறிவு. மனம்ங்கிறது இந்த மாதிரி பலதுகளையும் சொல்லக்கூடிய இது பகுதிக்கு பேர் மனம். அதில் முடிவெடுத்து இதுதான் செய்யலாம்னு சொல்லக்கூடியது அறிவு அல்லது புத்தின்னு சொல்லிப்பேர். இப்போ உதாரணமாக நாம் வந்து வழக்கமாக போகிற பாதையில் நம்ம அலுவலகத்துக்கு போகிறோம். அன்னைக்கு நம்ம போகிற அன்னைக்கு ஒரு 500 மீட்டருக்கு அங்கே கொஞ்சம் ஆட்களாக கூடியிருக்கிறாங்க. ஒரு நாள் அப்படி இருக்க மாட்டாங்க, அன்றைக்கி விசேஷமாக கூடியிருக்கிறாங்க. அப்போ நம்ம மனசு சொல்லுது, ஒரு நாள் இப்படி இருக்க மாட்டாங்களே, இன்றைக்கி என்னதோ தெரியலையே, கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம்னு சொல்லி ஒரு மனசு சொல்லுது. அதே மனசு என்ன ஒன்று சொல்லுது, அந்த ஆட்களை பார்த்தா சரியானவங்களா தெரில, ஏதோ விவகாரம் பிடிச்சவங்க மாதிரி தெரியுது, பேசாமல் வம்பு விலைக்கு வாங்கக்கூடாது, நாம் என்ன ஒரு நாள் பார்த்துக்கலாம், இப்போ ஆஃபீஸுக்கு அவசரமாக போக வேண்டியிருக்கு, வேறு தெரு வழியாக அடுத்த பாதை வழியாக போயிடலாம்னு சொல்லி மனசு சொல்லுது. இப்போ மனசு 2 சொல்லுது. ஒன்று என்ன சொல்லுன்னு சொன்னால், அந்த கூட்டத்தை நோக்கி போக சொல்லுது. இன்னொன்று சொல்லுது, கூட்டத்தை விலகி போக சொல்லுது, நாம் விலகி வேறு பக்கமாக போக சொல்லுது. இப்போ நம்ம எதையாவது ஒன்று தான் பண்ண முடியும். ஒன்று கூட்டத்தை நோக்கி போகணும், அல்லது விலகி போகணும். இப்போ புத்தி தான் தேர்ந்தெடுக்கணும். புத்தி வந்து என்ன முடிவு எடுக்க அதுதான் நடக்கும். இப்போ புத்தி என்ன சொல்லுன்னு சொன்னால், அந்த கூட்டத்தை நோக்கி போகலான்னு முடிவு எடுத்துருது. அப்போ கூட்டத்தை நோக்கி போகலான்னு முடிவெடுத்தோன்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு கூட்டத்தை நோக்கி போகிறதுக்கான ஒரு எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜியை கொடுக்கறதுக்கு பேர் தான் சித்தம்னு சொல்கிறோம். சித்தங்கிறது நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டு. சப்கான்ஷியஸ் மைண்டு தான் நம்முடைய இயல்பு, நம்முடைய கேரக்டர். அங்கேருந்து தான் நமக்கு வேண்டிய சக்திகள், நம்ம எனர்ஜியெல்லாம் அங்கேருந்து சப்ளை ஆகும். புத்தி என்ன முடிவெடுக்கோ அதுக்கு தகுந்த எமோஷனை கொடுக்குற வேலையை தான் சித்தம் பார்க்குது. அப்போ என்ன பண்ண, நீங்கள் அந்த கூட்டத்தை நோக்கி போகணுன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன எமோஷன் தேவைப்படும், ஒரு ஆர்வம். அந்த ஆர்வத்தை சப்ளை பண்ணுற வேலையை தான் அந்த சித்தம் பார்க்குது. சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து அந்த கூட்டத்தை அவாய்ட் பண்ணி போகணுன்னு நினைக்கிறீங்க, அப்போ என்ன எமோஷன் வந்ததுன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணுவீங்க. அப்போ இந்த கூட்டத்தை பார்த்து ஒரு அவர்ஷன், ஒரு பயம், இப்படி இதெல்லாம் வந்துன்னா தான் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிட்டு போவீங்க. அப்போ அந்த எமோஷனை கொடுக்குறதுக்கு பேர் தான் சித்தம்ங்கிறது. இப்போ சித்தங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்முடைய இயல்பினுடைய ஒரு ஸ்டோர் ஹவுஸ், ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டு. அகங்காரம் நீட்டு சொல்லி அது சாஸ்திர ரீதியாக பெருசாக எல்லாமே சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு சித்தம் என்னென்ன எமோஷன்லாம் கொடுக்கோ அந்த எமோஷனுக்கு சாஸ்திர ரீதியான பேர் அகங்காரம், அவ்வளோதான். தனித்தனியாக பார்த்தோன்னா பயம், வருத்தம், கோபம்னு சொல்லி நம்ம தனித்தனியாக சொல்லுவோம். மொத்தமாக எல்லா எமோஷனையும் சேர்த்து அது என்ன எமோஷனாக இருந்தாலும் சரி அதுக்கு பேர் அகங்காரம். அது சாஸ்திர ரீதியான பேர். அதனால் நம்ம விட்டு அகங்காரங்கிற பேரை போட்டு குழப்பிக்கிட வேண்டாம்.
சாஸ்திர ரீதியாக அதுக்கு அகங்காரம்னு பேர் கொடுக்கு. ஆனால் உண்மையிலே வந்து இண்டிவிஜுவலாக பார்த்தோன்னா ஏதோ ஒரு எமோஷன், அவ்வளோதான். மெயினாக புரிஞ்சுக்கிட்டது மனமும் புத்தின்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் போதும். சித்தம் அகங்காரம்லாம் அதுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டிட்யூட் தான். அதனால் அதை பற்றி குழப்பிட வேண்டாம். இப்போ மனம்னா என்ன, புத்தினா என்னன்னு பார்த்துட்டோம். இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஏற்காடில் ஒரு ஞான முகாம் மே மாதம் நடத்துவோம். அது வந்து ஒரு சம்மர் ரிசார்ட். அதை ஏழைகளுடைய ஊட்டின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே ஒரு தடவை ஒரு சம்மர் ரிசார்ட்டை வந்து நம்ம முகாம் வச்சுக்கிட்டோன்னா அந்த முகாம் சாட்டில் எல்லாருமே வந்து ஒரு சம்மர் ரிசார்ட்டில் ஒரு 2-3 நாள் தங்கியிருந்து போட்டுமேங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாருக்குமே ஏற்பட்டது. மே மாதம் 1ஆம் தேதி 1, 2, 3 ஞான முகாம் வச்சுருக்குறோம். நீங்கள் வாய்ப்புள்ளவங்க எல்லாமே வந்து கலந்துக்கிடுங்க.